வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் தமிழ் கிரிக்கெட் அப்டேட் சேனல். இன்று நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஆர்சிபி மற்றும் லக்னோ அணிகளுக்கு இடையிலான விளையாட்டில் நிகழ்ந்த சாதனைகளை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். 2025 IPL தொடரில் லக்னோவின் ஏக்னாம் மைதானத்தில் நடந்த ஆர்சிபி மற்றும் லக்னோ அணிகளுக்கு இடையிலான மோதல் ரசிகர்களுக்கு மறக்க முடியாத ஒரு அதிரடியான அனுபவத்தை வழங்கியது. முதல் பேட்டிங் செய்த லக்னோ அணி 20 ஓவர்களில் 227 ரன்கள் குவித்தது. லக்னோ அணியின் கேப்டன் ரிஷப் பண்ட் வெறும் 61 பந்துகளில் 118 ரன்கள் அடித்து அபார சதம் அடித்தார். மிட்சல் மார்ஷல் 67 ரன்கள் எடுத்து விளையாடினார். இது லக்னோ அணிக்கு மிகப்பெரிய ஸ்கோராக வந்தது. அதற்கு அடுத்தாற்போல் ஆட்டத்தில் நுழைந்த ஆர்சிபி அணி 228 ரன்கள் எடுக்க வேண்டிய கட்டாய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டது. ஆர்சிபி அணியின் சித்தேஷ் சர்மா 33 பந்துகளில் 85 ரன்கள் அடித்து அதிரடியாக விளையாடினார். விராட் கோலி 42 பந்துகளுக்கு 54 ரன்கள் எடுத்து விளையாடினார். மயங்க் அகர்வால் 41 ரன்கள் எடுத்து விளையாடினார். ஆர்சிபி அணி 18.4 ஓவர்களில் வெற்றி பெற்றது. லக்னோ அணி எடுத்த 227 ரன்கள் இலக்கை ஆர்சிபி அணி பெங்களூர் 6 விக்கெட்டுகள் 8 பந்துகள் மீதம் இருக்கும் நிலையில் வெற்றி கொண்டு குவாலிஃபயர் 1க்கு முன்னேறியது. விராட் கோலி இந்த போட்டியில் அரை சதம் அடித்து 9000 T20 ரன்களை கடந்த முதல் வீரராக விராட் கோலி சாதனை படைத்தார். IPL-இல் வெற்றி பெற்ற அனைத்து போட்டிகளிலும் அவருடைய அரை சதங்கள் இடம்பெற்றுள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் அவர் IPL அதிக அரை சதங்கள் அடித்த 63 அரை சதங்கள் அடித்த டேவிட் வார்னரின் சாதனையை மீறினார். சித்தேஷ் சர்மாவின் அதிரடி ஆட்டங்கள். இப்போட்டியின் நாயகனாக சித்தேஷ் சர்மா திகழ்ந்தார். 6ஆம் நிலை வீரராக அவர் விளாசிய 85 ரன்கள் IPL வரலாற்றில் 3வது உயர்ந்த ஸ்கோராகும். ஆர்சிபி அணியின் அதிக ரன் சேசிடம் வெற்றிகளும் 227 ரன்கள் என்ற IPL வரலாற்றில் ஆர்சிபி அணியின் ரன் சேஸாக இது அமைந்தது. மேலும் IPL வரலாற்றில் ஒரே சீசனில் 7 குரூப் நிலை போட்டிகளிலும் வென்ற முதல் IPL அணியாக ஆர்சிபி பெயர் எடுத்துள்ளது. ரிஷப் பண்டின் சதம். லக்னோ அணியின் கேப்டன் ரிஷப் பண்ட் 61 பந்துகளில் 118 ரன்கள் அடித்து ஏக்னாம் மைதானத்தில் IPL வரலாற்றில் முதலாவது சதத்தை பதிவு செய்தார். ஆனால் அவரது ஆட்டம் அவரது வெற்றிக்கு வழிவகுக்கவில்லை. இந்த மேட்ச்ல ஹீரோ யார்? உங்க ஓட்டு யாருக்கு? கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வருடம் IPL கோப்பை கைப்பற்றுமா ஆர்சிபி அணி? பொறுத்திருந்து பார்ப்போம். இது போன்ற கிரிக்கெட் அனாலிசிஸ்க்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வணக்கம்.